வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு கிரிக்கெட்டரை பற்றி பார்க்க போகிறோம். இவர் பேட்டிங்கில் சச்சினுக்கு ஈக்குவலான ஒரு ஆள், விக்கெட் கீப்பிங்கில் டோனிக்கு ஈக்குவலான ஒரு ஆள். டெஸ்ட் கிரிக்கெட்டில் 12,000க்கும் மேற்பட்ட ரன்களும், ஓடிஐயில் 14,000க்கும் மேற்பட்ட ரன்களும் எடுத்திருக்கார். விக்கெட் கீப்பிங்கில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் மட்டும் 180க்கும் மேற்பட்ட கேட்சுகளும் 20 ஸ்டம்பிங்கும் பண்ணியிருக்காரு. ஓடிஐயில் 402 கேட்சுகளும் 99 ஸ்டம்பிங்கும் பண்ணியிருக்காரு. நம்ம இவரையும் கேப்டன் கூல்னு கூட சொல்லலாம். டோனியை கூட ஒரு சில டைம் நம்ம கோவப்பட்டு பார்த்துருப்போம், ஆனால் இவரை கோவப்பட்டு பார்த்தே இருக்க மாட்டோம். 2011 வேர்ல்டு கப்பில் தோத்த பொழுது கூட அவருடைய முகத்தில் ஒரு சின்ன ஸ்மைலோடு இருந்திருப்பார். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவக்கான யாரை பற்றி சொல்கிறேன், தி ஜென்டில்மேன் ஆஃப் கிரிக்கெட் குமார் சங்கக்காரா அவர்கள். இவரை ஏன் நம்ம எல்லாரும் ஜென்டில்மேன் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த ஒரு கிளிப்பை பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஒரு பேட்ஸ்மேன் அவுட்டுன்னு தெரிஞ்சிருந்தாலும் அம்பையர் அதை அவுட்டுன்னு கொடுக்குற வரைக்கும் ஃபீல்டை விட்டு வெளியே போக மாட்டார். ஒருவேளை அம்பையர் நாட் அவுட் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க ஃபீல்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. ஆனால் இவர் அம்பையர் அவுட்டோ நாட் அவுட் கொடுக்குறாங்களோ இல்லையோ, தனக்கு அவுட்டுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஃபீல்டை விட்டு வெளியே போயிடுவார். இதுதான் இவர்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம். ஒருவேளை இவர் இந்தியாவிலையோ ஆஸ்திரேலியாவிலையோ தென்னாப்பிரிக்காவுக்காகவோ விளையாடி இருந்தார்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப போற்றப்படக்கூடிய, கொண்டாடப்படக்கூடிய ஒரு கிரிக்கெட் வீரராக இருந்திருப்பார். இவரை பற்றி நம்ம நிறைய பேர் மறந்துட்டோம். இவரை பற்றி ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. நன்றி.